வெல்கம் டு லிட்டில் டாக் வித் கிரிஷ். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை பயம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒருவன் தன் மனைவி மகளுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அவன் தன் மனைவி மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான். அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் மனைவியை ஒரு பாம்பு கடித்து அவள் இறந்து போனாள். அவள் இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுது கொண்டே இருந்தான். ஊர் மக்கள் அவனது மனைவியை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரிக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை தாங்க முடியாமல் மேலும் அழுதான். அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவனை சமாதானம் படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள். அவனால் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தான். சரி, இவன் அழுது தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ளட்டும் என்று அந்த ஊர் மக்கள் அவனை அங்கேயே விட்டு வந்தனர். மனிதன் தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டால்தான் முழு ஆறுதல் அடைந்த திருப்தி பெறுவான். அவனும் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டிலே கத்தி அழுது கொண்டே இருந்தான். அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது. அதில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது. இந்த மனிதன் கத்தி அழுது கொண்டே இருந்ததால் அந்த குட்டி பேய்க்கு தூக்கம் வரவில்லை. அதனால் அது கோபமாக தாயிடம், அம்மா, அந்த ஆள் அழுவதால் எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் நீ சென்று பயமுறுத்தி அவனை துரத்தி விட்டு வா என்று சொன்னது. அதற்கு அம்மா பேய், வேணாம், அவனே அதிக கவலையில் இருக்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு அவனது கவலை மட்டும்தான் பெரியதாக தெரியும். இந்த நேரத்தில் நான் போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் என்றது. இந்த கூற்றை அந்த குட்டி பேய் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் போய் அவனை துரத்துகிறேன் என்று சொல்லி அவன் முன் நின்று பயமுறுத்தியது. பலவித பயங்கர சத்தங்களை கொடுத்தது. அவன் மேல் மண்மர இலைகளை உலுக்கி பயமுறுத்த பார்த்தது. ஒன்றுக்கும் அவன் பயப்படவில்லை. அவன் தன் கவலையை நினைத்து அழுது கொண்டே இருந்தான். குட்டி பேய்க்கு சலிப்பு வந்து திரும்ப போய் பேசாமல் இருந்துவிட்டது. இப்படியே சில நாட்கள் கடந்தது. அவன் மகளை காரணம் காட்டி அவனுக்கு 2வது திருமணம் செய்து கொள்ளுமாறு ஊர் மக்கள் சொல்லவும் அவனும் 2வது திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாட்டை தாண்டி போக வேண்டியிருந்தது. அவனை பார்த்து அந்த குட்டி பேய் சொன்னது, நான் பார்த்ததிலே இவன் மட்டும்தான் தைரியசாலி என்று. அதற்கு அம்மா பேய் சொன்னது, அவன் தைரியசாலி எல்லாம் இல்லை, நீ இப்பொழுது அவன் முன் சும்மா நின்றிருப்பார் என்றது. குட்டி பேயும் அவன் முன் சும்மா நின்று சிரித்தது. அதை பார்த்து அவன் தலை தெறிக்க ஓடிவிட்டான். குட்டி பேய் அம்மாவிடம் கேட்டது, அன்று நான் முழு பலத்தை காட்டிய போதும் அவன் பயப்படவில்லை, ஆனால் இன்று நான் சும்மா நின்றதும் இப்படி ஓகிறான், ஏன் என்று கேட்டது. அதற்கு அம்மா பேய், மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயத்தை காட்டினாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான். இதே கவலையாக இருக்கும் பொழுது அந்த கவலையை விட தனக்கு வேற துன்பம் இல்லை என்று அரட்டுகிறான். அதனால் தான் மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனை மிக சாதாரணமாக பயங்கொள்ள வைக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார்